நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6:12 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை மரண யோகம், பின்பு காலை 6:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:12 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள், இந்த நாள் நீங்க தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். நட்பு ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். நேரம் காலம் பார்த்து செயல்படுங்கள். அழகு சாதன பொருட்கள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். மூத்த சகோதரருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வேலை இருந்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. தந்தையுடன் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். தாயாருடன் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்கள். சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளிப்படையாக பேசி காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. அது மட்டுமில்லை, காசு பணத்தை இன்று சேமிக்க முடியும். இன்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். காதலில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் தயவு செய்து பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பரணி. தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனம் நிறைவான நாளாக இன்று இருக்கக்கூடும். கிருத்திகை. இன்று எதிலும் முன்னெச்சரிக்கை வேண்டும். கவனம் வேண்டும். காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். தொட்ட குறை விட்ட குறை சரி செய்து விட முடியும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. பங்காளி சண்டைகள் கூட ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையை வாழுங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள், என்ற முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். நட்பு வட்டமும் கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. ரிஷப ராசினியர்கள் நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் பேசுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சொகுசான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. அது மட்டுமில்லை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருமானம் வரக்கூடுங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று
பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இளைய சகோதரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. புத்தி கூர்மையும் வெளிப்படுத்துங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். முக்கியமாக தாயுடன் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும்பொழுது மிகவும் பொறுமையாக சென்று வர பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக நடந்து கொள்வீர்கள். பெண்கள் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று காதலில் குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். காதலில் நீங்க விட்டுக் கொடுப்பது மட்டும் மிக சிறப்பு. அமைதியுடன் செயல்படுவது மிக சிறப்பு. காதலில் பிடிவாதத்தை முற்றிலும் அகற்ற பாருங்கள். என்று மாணவர்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று இறைவன் சரணாகதி அடைவர்கள். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதும். ரோகிணி. மனமாற்றம் தடுமாற்றம் இருந்தது கண்டிப்பாக மாறும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிறைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சொந்த பந்துகள் வருகை என்று இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மிதுனம். மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்டு செயலாற்றி காரியங்களை வெற்றிகரமாக நடத்த முடியும். காரியத்தில் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை வசந்தமாக இருக்கக்கூடும். வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். சிறப்பான நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். எதிலும் உங்களுக்கு நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தினுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. மேலிடத்தில் இருப்பவர்கள் இன்று கனிவாக நடந்து கொள்வார்கள். மனம் நோகும்படியான வார்த்தைகளை எப்பொழுதும் பேச வேண்டாம். வெளிப்படையாக எதையும் செயல்படுங்கள், வெற்றி இருக்கும். அனைவரும் அனுசரித்து செல்லுங்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்களை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. காதல் போன்ற நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியாக செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் நல்ல விதத்தில் அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். மனஸ்தாபம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. சுயமரியாதை இன்று வெளிப்படக்கூடும். இன்று பொது விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று தடங்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. திருவாதிரை. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சகோதரருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உயர்நிலையில் உள்ளவருடன் மன வருத்தம் ஏற்படும்படி சூழல் இருக்குங்க. பார்த்து பேசுங்கள். உயர் அதிகாரிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாகனம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். இடம் பூமி மூலம் லாபம் கிடைக்குங்க. சொந்த தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். புனர்பூசம். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக நடந்து கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வாகனங்கள் மூலம் உங்களுக்கு லாபமும் ஏற்படக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பிரச்சனைகளுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடும். சகோதரருடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. அவ்வப்போது மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படக்கூடும். தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். உயர்நிலையில் உள்ளவருடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை கொஞ்சம் உருவாகக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மன வருத்தம் இல்லாமல் இருக்க பாருங்கள். வாகனங்கள் மூலம் செலவுகள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுப்பதாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். செய்யும் வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் திருப்தியான சூழல் உருவாகக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடுங்க. இன்று பெண்கள் மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. காதலில் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று சொந்த முயற்சியில் முன்னேற்றம் காணும் நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உத்தியோகம் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனசுக்குள் இருந்த குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். உடல்நிலையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடம் பூமி தொடர்பான விஷயங்கள முன்னேற்றம் இருக்குங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷங்கள் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. பூசம். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். திடீர் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வரவு இருமடங்காக இருக்க கொடுங்க. வியாபார பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட கொடுங்க. குழப்பங்கள் விலகி நிம்மதியான சூழல் இருக்கும். முகப்பொலிவு கண்டிப்பாக கூடும். ஆயில்யம். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இறைவன் அருளால் எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிம்ம ராசினியருக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். சிரமங்கள் எல்லாம் பனி போல் விலகி செல்லக்கூடுங்க. பண வரவு தடைப்பட்டாலும் வந்து சேரக்கூடும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் வெற்றியை கொடுக்கும்.
வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் கூடுதல் நன்மை இருப்பது நல்லது. இழுபறியான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனம் மகிழும்படியான எல்லா காரியங்களிலும் வெற்றி இருக்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தொழிலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பணவரவும் சீராக இருக்க கொடுங்க. முக்கிய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். உங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வீண் பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது நல்லது. பெண்கள் என்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமான சூழலை வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதி காணுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். எதிலும் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கி விடக்கூடும். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. முயற்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் பிரச்சனைகளை மட்டும் நீங்க தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது மிக நல்லது. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். பூரம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. எல்லாவித நல்லதுகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடும். நேர்மையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். உத்திரம். செயல்பாடுகள் வெற்றி இருக்குங்க. நல்ல பலனும் தேடி வரக்கூடும். இணை பிரியாத நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் கொஞ்சம் யோசித்து மட்டும் செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றி இருக்குங்க. கன்னி ராசினியர்கள் அற்புதங்களை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் படபடப்பாக காணப்படக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் செய்யுங்கள். குடும்ப பிரச்சனைகளை பற்றி வெளியில் சொல்ல வேண்டாம். சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். கோபம் படபடப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கன்னி ராசினியர்கள் மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை ஓரளவு அமைத்துக் கொள்வீர்கள். கோபம் படபடப்பு கொஞ்சம் இருக்குங்க. இயந்திரங்கள்ல பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேச வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இன்று பொழுதை கழிப்பீர்கள். கவனமாக அடுத்தவிடம் பழகுவது நல்லது. விரும்பாத இடமாற்றம் கொஞ்சம் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வீணாக அலைய வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. சகோதரர் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். புதிய நட்பு மலர கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அற்புதங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பட்டும் படாமல் நடந்து கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேற முடியுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு அற்புதங்கள் நிகழ கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். கோபம் படபடப்பு குறைந்து விடக்கூடுங்க. இயந்திரங்களை பணிபுரியும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். அஸ்தம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். இன்று சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடுங்க. சுறுசுறுப்பும் மேலோங்கி விடக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் லாபம் கிடைக்கும். பங்குச் சந்தைகளிலும் லாபம் கிடைக்கக்கூடுங்க. சித்திரை. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் ஒரு பக்கம் நிகழக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. நேர்மறையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். துலாம் ராசினியர்கள் வீண் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விவகாரங்கள் நீங்க விட்டு விலகி செல்ல வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியத்தில் அனுகூலம் உண்டாகக்கூடும். மனோதிடமும் அதிகரிக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று வாகனங்கள் வாங்க எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. ஆதாயம் வரும். அதனை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். எதிர்பார்த்த அளவு எதுவும் வேகமாக நடக்காவிட்டாலும் லாபத்திற்கு குறைவு இருக்காது. புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். சின்ன சின்ன தடங்களுக்கு பின்னர் காரியங்கள் கை கொடுங்க. கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் கொஞ்சம் உண்டாகும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். இன்று மாணவர்கள் வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆணி எறிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனம் விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடுங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று ஆதாயம் தேடி வரக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாகன யோகம் என்று ஏற்படக்கூடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடுங்க. சகஜமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று சுறுசுறுப்பாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிகழக்கூடும், பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். புதிய பொறுப்புகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. ஏற்கனவே செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும்.
வீண் பேச்சுக்களை குறைத்து செயல்ல கவனம் செலுத்துவது நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் நன்மை ஏற்படக்கூடும். சகஜமான நிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். சக கலைஞருடன் இருந்து வந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் பெருமை உண்டாக கொடுங்க. விருப்பமான நபரை சந்தித்து மனம் மகிழக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பும் அதிகரிக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனங்கள், வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. அடுத்த ஒரு பிரச்சனையில தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. காதலில் மட்டுமே குழப்பம் இருக்கும். அதனை சரி செய்து கொள்ள முடியும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு எல்லாவித முயற்சியிலும் வெற்றி இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பயம் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சகஜமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகன யோகமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அனுஷம். சகஜமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. இன்று உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று நீங்க மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் அமைதியை மட்டும் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். பிடிவாதம் வேண்டாம். கோபமான பேச்சு வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டுமே. தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மற்றபடி காசு பணத்தை எதற்காகவும் செலவு செய்ய வேண்டாம். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையலாம். அதற்கு காரணம் உங்கள் கோபமே. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் விட்டுக் கொடுங்க. எதிரிகளின் செயல்பாடுகள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதையும் இன்று நீங்க துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். மற்றவன் நலன்களை இன்று நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். எதிர்ப்புகளும் விலகி செல்ல கொடுக்க. மற்றவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக செய்வீர்கள். உயர்கல்வியில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம்.
இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த அளவு பண வரவு சீராக இருக்கக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் அளிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். போராட்டம் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பகையை மறந்து இன்று சிறப்புடன் செயல்படுவீர்கள். வெகுவாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் தளராமல் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கடினமான பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பகையை மறந்து இன்று நீங்க நட்பு கரத்தை நீட்டுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மனவேதனை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். சுய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அபாரமான சிந்தனை திறன் இருக்கக்கூடும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். வீண் விவகாரங்களை மட்டும் தேட வேண்டாம். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அவ்வப்போது கோபம் படபடப்பு கொஞ்சம் ஏற்படுங்க. மற்றவுடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீக்கும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. மேலிடத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இந்த வாகனங்கள் மூலம் செலவுகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கஷ்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக தீருங்க. பேச்சின் இனிமையால் காரியங்கள் கைகூடும். எதிர்பார்த்த பண வசதி கண்டிப்பாக கிடைக்கும். மேலிடத்திடம் அனுசரித்து செல்வது நல்லது. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. பணம் கண்டிப்பாக சேரும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எண்ணியபடி செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று சிரமங்களை சரி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டும் குழப்பம் இருக்கும். தேவையில்லாத படபடப்பு இருக்கும். காதலை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம். செய்யும் பணியில் கவனம் செலுத்துங்கள். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்க அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சுய நம்பிக்கை இன்று வெளிப்படக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. திருவோணம் எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். அனைவரும் ஏக்கம்படி நடந்து கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. நிலுவையில் உள்ள பணம் வந்து கொண்டிருக்கும். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கூடுங்க. அவிட்டம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்த்து பின்னர் செயல்படுத்துங்கள். பிடிவாதம் மட்டும் வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியருக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். வீண் பிரச்சனைகளை நீங்க தயவு செய்து செல்ல வேண்டாம். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஆன்மீக பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலை நிமித்தமாகவும் பயணங்கள் சென்று வருவீர்கள். கும்பம் ராசினியர்களுக்கு நெருக்கடிகள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படக்கூடும். மற்றவருக்கு உதவிகள் செய்து மதிப்பு கிடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த ஆர்டர்கள் திருப்திகரமாக இருக்க கொடுங்க.
வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடை தாமதங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். நட்புடன் வழங்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. அமைதியுடன் செயல்பட வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வி மிகுந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அபிட்டம் இன்று சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களை இன்று சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. சதயம் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை இருக்க கொடுங்க. நேர்மறையாக பேசுவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடும் நாளாக இருக்கக்கூடும். போராட்டாத்தி இனிமையாக பேசி சாதித்து காட்டுவீர்கள். நல்லதொரு நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். இணை பெரியாத நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். பண செலவுகளை சிக்கனப்படுத்திக் கொள்ளுங்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கையிருப்பு கொஞ்சம் கரைய கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நண்பர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிறைவாக எதிலும் காணப்படுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது மிக சிறப்பு. வெற்றிக்கு வழி உண்டாகக்கூடும். பயப்பட வேண்டாம். எதிலும் ஒருவித வேகம் ஏற்படக்கூடும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்க கொடுங்க. முயற்சி பணிகள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்கக்கூடும். தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வேலை இல்லாத தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு சுய கௌரவம் மேலோங்க கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். காதல் போன்ற நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன செய்வது பொறுமையாக இருக்க வேண்டும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்களையும் இன்று மேற்கொள்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம். தொலைபேசியை அதிக நேரம் பார்த்துக் கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறையுடன் எடுத்துக்கொள்ளுங்கள்.
சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். கடன் பிரச்சனைகளை ஓரளவு சமாளிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பயணங்கள் மூலம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். தொலைநோக்கு பார்வையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். மாற்றங்களையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன வலிமை கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். முடிந்தளவு கோவில் குளங்களுக்கு சென்று வர வேண்டும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதாட வேண்டாம். பகை உணர்வையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகி செல்லுங்க. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு இன்று முக அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.